வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு ஈஸியான டெலிஷியஸான சாக்லேட் மைசூர் பாக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம வீட்டில் பண்ணுறது ரொம்ப சிம்பிள், ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தோம்னா 1 கப்பு கடலை மாவு, 2 டீஸ்பூன் கொக்கோ பவுடர், நெய் 1 கப்பு, மில்க் மேடு 1 டின்னு, கொஞ்சம் ஏலக்காய் தூள். 1 கப்பு கடலை மாவை ஒரு கடாயில் போட்டுக்கோங்க. அடுப்பை நல்லா ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் நெய் போட்டு அதோடைய பச்சை வாசனை போக முடிய நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட 1 டின்னு மில்க் மேடை கலந்துக்கோங்க. ஊற்ற ஒரு கையில் நல்லா கலக்கி விட்டுக்குங்க. 1 டின் ஃபுல்லாக நம்ம விட்டுறணும். 1/2 கப்பு நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு சர்க்கரை சேர்க்க மாட்டோம், மில்க் மேடு மட்டும்தான். அதனால மில்க் மேடு ஃபுல்லாகவே நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. 2 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்குங்க. கடைசியாக இறக்கும்போது ஒரு 2 டீஸ்பூன் நெய் போட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூள் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த கலவையை ஒரு தட்டத்தில் நெய் தொடச்சிட்டு அதில் போட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு ஃப்ளாட்டான ஒரு கிண்ணம் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆறின பிறகு கத்தி போட்டு உங்களுக்கு தேவையான வடிவில் நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுடைய டெலிஷியஸான சாக்லேட் மைசூர் பாக் ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப சிம்பிள், வித்தின் ஒரு 15 மினிட்ஸில் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.